இன்னொரு மருத்துவமனையில் பண்ணாங்க. அதே சர்ஜரியை பண்ணின மருத்துவமனையில் போன பிறகு நீங்கள் பண்ண சர்ஜரி இப்போ ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? வாட் கேன் ஐ டூ? சர்ஜரி பண்ணவர் அமெரிக்கா எந்த நாட்டுக்கு போயிட்டாருன்னாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா ஓடியே போயிட்டார். என்ன இது கத்திரிக்கை வியாபாரமாக நறுக்கிறது. ரெண்டாம் முறை டாக்டர் அவரும் நறுக்குன்னு அடுத்து இங்கே உள்ளதான் நறுக்கு. இதெல்லாம் பாருங்கள், மறுபடியும் நறுக்கி இங்கே ஒரு பார்சலையும் வச்சு விட்டாங்க. மருந்து இந்த மருந்துக்கு எஃபெக்ட் கொஞ்சம் நாள் இருக்கும், வலி தீரும். அப்புறம் மறுபடியும் அடிச்சு தான் நான் அப்போவும் சொன்னேன் சர்ஜரி ஃபெயிலுவர்னு. அதே மாதிரி ஃபெயிலுவர் ஆச்சு. இது சாபம் இல்லை, உண்மையை தான் சொல்லி என் பிள்ளைக்கும் ஒன்று தான், நீங்களும் எனக்கு ஒன்று தான். அப்போது அதுலேயும் ஃபெயிலுவர் ஆச்சு. மருத்துவமனை போனால் மருந்தை மட்டும் கொடுத்தாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாக இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தான் டாக்டரை தேடுவாங்க, நம்ம டாக்டரை. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எண்ணெய், அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவர் சர்ஜரி பண்ணி பில்லை போட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. கூறு போட்டது என் மகளுடைய காதைத்தானே. பயமுறுத்துவாங்க, அதான் மருத்துவம். ஆனால் இயேசு பைபிளில் கடவுள் என்ன சொல்கிற, பைபிளில் எங்கே பார்த்தாலும் பயப்படாதே நான் கூடவே இருக்கிறேன். இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கிட்ட போகிறத விட, ஒரு எம்பி கிட்ட போகிறத விட, ஒரு மந்திரி கிட்ட போகிறத, ஒரு சினிமா ஸ்டார் போகிறத விட, அரசியல்வாதிக்கு பின்னாடி போகிறத விட, ஒரு அதிகாரிக்கு பின்னாடி போகிறோட நம்ம இயேசுப்பாட்ட பின்னாடி போனால் எல்லாம் நமக்கு தான் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். ஒரு சம கையை தட்டலாம் இல்லை, ஏன் முடியாது? அவரால் ஏன் முடியாது? இதே பிள்ளை சிறு வயதில் இருக்கும்போது, 6 வயசு 7 வயசில் இருக்கும்போது சிறுநீரகத்தில் பித்தப்பையில் கல் உண்டாகி, கல் கசஞ்சி நசுங்கி பிளட்டில் யூரினில் பிளட் அடித்து சீரியஸாக அட்மிட் பண்ணி சீரியஸாக சர்ஜரி பண்ணணும். சர்ஜரிக்கு ஏற்பாடு. நான் ஜெபம் மட்டும்தான். ஜெபம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட தான் போனேன். மறுநாள் காலையில் இன்னி நான் ஒரு ராத்திரி நான் ஜெபம் பண்ணிட்டேன். நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் எடுங்க. நேற்று தாண்டா எடுத்தோம், இன்றைக்கி என்ன மாற்றமாக கிடைக்க போகுது? எடுங்க. அந்த ரிப்போர்ட் என்னட சொல்லுங்கள். அதில் கல் இருந்தால் சர்ஜரிக்கு நான் ஓகே பண்ணுறேன். 2 ரிப்போர்ட்டும் இப்படி பார்த்தாங்க. இதில் கல் இருக்குது, இதில் கல் இல்லை. அங்கே போய் கல்லை பொறுக்கி மாற்றிடுவார் நம்ம தேவன். உற்சவமா கையை தட்டுங்க. இன்னைக்கு வரையும் அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. 6 வயசில் நீ 2 பிள்ளைக்கு தாய். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் விசுவாசத்தை விடுகிறபடியினால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என் கர்ப்பபாத்தில் கட்டிக்கிருந்த அவர் மாற்ற மாட்டாரா? கேன்சர் கட்டி இருந்தால் மாற்ற மாட்டாரா? மூளையை இருந்தால் மாற்ற மாட்டாரா? மூளை நரம்புகள் இருந்தால் மாற்ற மாட்டாரா? மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. கட்டாயம் செய்வார். இந்த திருவனந்தபுரத்தில் கிம்ஸ் மருத்துவமனையில் ஹோமோ ஸ்டேஜில் ஒருதியை போட்டிருந்தாங்க. பேர் மகாலட்சுமி, ஃப்ரம் சிவகாசி. சிவாசிக்கு அப்புறம் திருமலையா ஏதோ ஒரு ஊர். அங்கே ஒரு இந்து மனிதன் சகல சொத்துக்களை இழந்தான். திருவனந்தபுரம் மெடிக்கல் அந்த கிம்ஸ் மருத்துவமனையில் சொத்தை விற்று அவன் சொல்லுவான், எனக்கு 5 குழி இருந்து 4 குழி இருந்து 3 குழி இருந்து 2 குழி இருந்து எல்லாமே எந்த குழியில் போட்டாச்சுன்னு. எந்த குழியில்? கிம்ஸ் என்ற மருத்துவமனை குழியில் போட்டாச்சு. எல்லாம் போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே. இதே இடத்துல சப்பானி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிறார். சப்பானி மாதிரி. அவருக்கு அன்னைக்கு டிவி கிடையாது. அவருக்கு எப்படின்னா, அன்றைக்கும் அந்த திருவனந்தபுரத்தில் ஒரு பத்திரிகையை படித்து நீ இன்னும் இடத்துக்கு போனால் சொஸ்தமானு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லி அடையாளம் காட்டுறவங்க இங்கே வரமாட்டாங்க. அவங்க வந்துடுவாங்க. வந்திருக்கிற சாமி என்னை பார்த்து சாமி ஐயான்னு சொன்னாலே கோவப்படுவேன். சாமின்னு சொன்னால் நான் என்ன விற்கிறேம்மா, என்னை சாம்பிராணத்தில் வச்சு கொளுத்தி என்னை அப்படி பூதமாக வச்சு வழிபடுறதுக்கு. ஆனால் அவருக்கு அப்போ அன்றைக்கி மதிப்பு கொடுக்குற மாதிரி சாமி. என் பொண்டாட்டி பேர் மகாலட்சுமி. டாக்டர்ஸ் 4 முறை சர்ஜரி பண்ணாங்க. மூளைச்சாவு. அணக்கம் இல்லாமல் இருக்கிறான், படுத்த படுக்கையாக இருக்கான். நான் செத்தா பணத்தோடு சிவாசிக்கு போவேன். ஆனால் இந்த உயிருள்ள பணத்தை கொண்டு எப்படி போகிறதையா? ஒரு முடிவு உண்டாகணும் என்பதற்காகத்தான் வந்தேன். இப்போ எங்கிட்ட இருந்த எல்லாமே போச்சு.
எல்லாமே போச்சு. எல்லாம் விற்று 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 கொடுத்தாச்சு. இனி கொடுக்கறதுக்கும் இல்லை. அவங்க காலையில் ஒரு பில்லு, மத்தியானம் ஒரு பில்லு, ஈவினிங் ஒரு பில்லை போட்டு தரமட்டம் பண்ணிட்டாங்க. இனி என்ன வழி? ஒரே வழி, உங்கள் சாமி தான் என் பொண்டாட்டிக்கு விடுதலை தரணும். உற்சவமாக கையை தட்டுங்க. ஆண்டவர் சொல்ல, நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறது. நம்புகிறவங்கள கைவிட மாட்டார், நம்பாதவங்கள கைவிட்டுருவார். நம்பி பாருங்க. நம்புனா என்ன வேணும் அவர் செய்வார், எதை வேணாலும் செய்வார். என்ன வேணுமா கேளுங்க. கொடுக்கிற தேவன், கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கொடுத்து கொழுக்க வைக்கிற தேவன். அப்போ நான் கேட்டேன், ஏன் ஊழியம் பொறுத்தான ஊழியமாச்சே, இவர்கிட்ட போய் என்ன கேட்குறது? எல்லா குழியும் கொடுத்த, ஒரு குழி மிச்சம் இருந்தால் அந்த குழியை நம்ம கேட்டுருக்கலாம். இப்போ அந்த குழியும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆண்டோடு கேட்குறேன், ஆனால் ஆண்டவரே இந்த மனிதனுக்கு என்ன பொருத்தனை, இந்த மனிதனுக்கு என்ன பொருத்தனை நான் சொல்ல வேண்டும். பொருத்தனை ஜபமா, உபவாச ஜபமா, கண்ணீர் ஜபமா, விண்ணப்ப ஜபமா, ஆராதனை ஜபமா, என்ன வேணும் ஆண்டவரேன்னு அவர் கேட்குறாரு. இவன் ஆராதனை ஜபத்துக்கு வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு இயேசு குறித்து தெரியாது. அப்போ அது கிடையாது. உபவாச ஜபன்னா அதுவும் அவனுக்கு தெரியாது. பொருத்தனை ஜபன்னா அதுவும் தெரியாது. நீ சொல்லு. அன்னைக்கு 10 ரூபா 25 பைசா நினைக்கிறேன் ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்கிடு. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு பேரை சொல்லி அந்த எண்ணெய் வாங்கி சொன்னார். அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. ஜோமண்ண ஒரே ஒரு நிபந்தனை, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக. அதான் ஆண்டவர், இந்த எண்ணெய் அவள் சிரசிலை பூசி ஒரு சொட்டு வாய்க்குள்ள போடு, அவள் பிழைப்பாள், நடப்பாள். அவ்வளோதான் சொன்னார். நிறைய பேச மாட்டார் ஆண்டவர். இப்போவே மணி 3. எப்படியா போகிறது? கார் பிடிச்சி போயா? காசு இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நீ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக இந்த இரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ், ஜபிக்கப்பட்ட இந்த எண்ணெய் அவள் சிரசிலே பூசி, உடம்பிலையும் பூசி, பாதத்திலையும் தேய்த்து விட்டு ஃபோன் அவள் காதில் வை, அவளை நான் பெயர் சொல்லி அழைப்பேன் என்றார். அவன் ஓடுனான். அவனை கையில் இருந்த பட்ஜெட்டுக்கு கணக்கு போடுறான். குளித்துற வரைக்கும் பஸ்ஸில் போகிறான். அங்கேருந்து கார் பிடிச்சி மெடிக்கல் காலேஜ் இந்த கிம்ஸுக்கு போகிறான். சொன்னபடியாக எண்ணெயை பூசுகிறான். 6:20 திரும்ப போன் கால். கர்த்தர் அந்த சடலமாய் கிடக்கிற மகளை காண்பித்தார். காண்பித்ததும் அவர் சொன்னார், அவளுடைய கால்களில் கொலுசு கிடக்கிறதான்னு கேட்டார். வெள்ளி கொலுசு, தங்க கொலுசு அல்ல. ஆமாம் கிடக்கிறது ஐயா, அதை அவுத்துரு. என்ன பூசியாச்சா? பூசியாச்சு. இனி ஃபோனை அவள் காதில் கொடுன்னார். சேர்த்து வை, அவள் கண் விழிப்பாள் என்று அப்போவே சொன்னார். கண் விழிப்பாள்னு சொல்லிக்கிட்டு தான் ஜெபத்தே ஆரம்பிக்கிறாரு. மற்ற ஊழியங்கள் அப்படி இல்லை, ஏதோ நடந்தால் நடக்கும் அற்புதம். இது நடக்க போகிறதா முன்னாடி சொல்லி நடத்துகிற ஜெபம். காதில் வச்சு ஜோம் பண்ணியாச்சு. ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். நீ கும்பிட்ட, நீ தேடின விக்கிரகங்களை உன் தேவனாய கர்த்தர் கட்டவிழ்த்தேன், என் பிரியமான மகாலட்சுமியே எழும்பி வா என்றார். உன் கண்கள் திறக்கப்படுகிறது, உன் கண்கள் திறக்கப்படுகிறது, உன் கால் அசைகிறது, உன் சரீரம் நடுங்குகிறது என்று சொன்னார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னால் சொல்ல சொல்ல கண் விழித்திருக்கிறாள். அந்த கண் விழிகளிலிருந்து கண்ணீர் புறப்படுகிறது. அப்பொழுது கண்ணீர் புறப்படுகிறது எனக்கு தெரியாது. ஆனால் உடனே சொன்னார், கலங்காது என் மகளே, உன்னை நடக்க பண்ணினேன் என்று சொன்னார். எழும்பி உட்கார்ந்தால் கிம்சு மருத்துவமனையே இந்த ஊழியத்தை கண்டு ஸ்தம்பித்தது. உற்சாம கையை தட்டலாமா? 3 மாதங்களுக்கு மேலே ஹோமோஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் நாங்கள் போனோம் சிவாசிக்கு. ஒரு ஓட்டு கட்டுறத்தில் அவங்க இருந்தாங்க, நடப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நடக்கிறது நம்ம பழைய நடை கிடையாது,
கொஞ்சம் தடுமாறி நடக்கிற நடை. தேவன் புறமதத்தையும் நேசிக்கிறார். புறமதத்தை அல்ல, புறமதத்துக்குள் இருக்கிறவர்களையும் நேசிக்கிறார். தட்ஸ் த பாயிண்ட். ஹல்லேலூயா. விக்கிரங்களுக்கு அவர் எப்பவும் சத்துரு தான். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, சிறுபம் ஒன்றுமில்லையே. ஆகவே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க கையை தட்டலாம். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையோ நம்புங்க. இந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு குடும்பம் திருச்சி மாநகரத்தில் தான் இருந்தது. அவங்க அந்த அம்மா சொன்ன ஒரு விண்ணப்பம், என் பிள்ளைகள் டிகிரி படித்து முடித்து விட்டார்கள், இப்பொழுது நாங்கள் வெளிநாடு கடந்து போக விரும்புகிறோம். ஆனால் என் புருஷன் ஜெயிலில் அநேக வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. சொந்த நாட்டு இலங்கை, சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கும் எங்களுக்கு மனமில்லை. அன்றைக்கு யுத்தத்தின் சத்தம் இருந்த வேளை. ஆகவே நாங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் சொல்லுங்க பிரதர் என்று அந்த அம்மா விண்ணப்பம் வைத்தது. பாருங்கள், தீர்க்கதரிசிகளிடத்தில் ஊழியக்காரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் வைக்கலாம், பணிந்து வைக்கலாம். அப்போ சரியான பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு நான் ஒரு ராத்திரி ஜோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எனது சிறையிருப்பின் காரியம். அப்பொழுது ஆண்டவர் விடியற்காலம் சொன்னார், இன்றைக்கு வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து ஏசாயா 58:8 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்காலை வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்த்து என் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சூப்பரா கையை தட்டுங்க. அவர் என்ன அழகா சொல்லுகிறார், ஒரு வெளிச்சம் எழும்பி. ஒரு வெளிச்சம். வெளிச்சம் யாரு? கர்த்தர். கர்த்தருடைய வல்லமை எழும்பி உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட்டு உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாடி வரும் என்று சொன்னார். அது முன்னும் பின்னும் பாதுகாக்கிற தேவன். அமைதலாய் இருன்னு சொன்னார். அதிசய தேவனை நீ காண்பாய் என்று சொன்னார். உச்சமா கையை தட்டலாமா? அது வெளிநாட்டு போகிற நடவடிக்கை அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். வெளிநாட்டு போகிற நடவடிக்கையை நிறுத்தி விட்டார்கள். ஒரு நாள் திடீரென்று வீட்டுக்காரர் வந்து கதவை தட்டுறார். என்ன ஆச்சரியம்! விடியற்காலை வெளிப்ப போல் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்விடும் என்று சொன்ன தேவன் ஒரு வெளிச்சம் எழும்பி சிறைக்கு போனது. அங்கே சந்திக்க வேண்டியவர்களை ஆண்டவர் சந்தித்து இருக்கிறார். விடுதலை கொடுக்கிற ஒரு பாக்கியம் அந்த மகனுக்கு கிடைத்திருக்கு. செத்தா கூட அங்கே தான் சாகணும், ஊரில் வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை கூட மாற்றி அந்த மனைவிக்கு அந்த புருஷனை மடியில் போட்ட என் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒத்தை பயணம் அல்ல, இனி இரட்டிப்பான பயணம். இனி நீங்கள் குடும்பமாய் எங்கே வேணுமானாலும் போங்க, எங்கே இருந்தாலும் குடும்பமாய் இருங்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பினார். நம்ம தேவன் தகப்பன் மாத்திரமல்ல, தேவன் மாத்திரமல்ல, உன் சொந்தமும் பந்தமும் எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. ஒரு சாமா கையை தட்டலாமா? யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும்
இயேசு யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை கைவிட்டாலும் இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் உன்னை கைவிட்டாலும் அல்லேலூயா. இன்று நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஒன்றில் பொருளாதாரம், இல்லை என்றால் கடன், இல்லை என்றால் வியாதி, இல்லை என்றால் இல்லை என்ற சொல்லு. எல்லாம் நமக்கு இருக்கும்போது வாழ்க்கையில் வாழ்வதற்கே தோன்றாது இல்லையா? எல்லாம் ஒருமித்து வரும்போது என்ன பண்ண முடியும்? எல்லோரும் தற்கொலை பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தேவன் என்ன சொல்கிறார்? நான் கைவிடாத தேவன். இப்போ பரிசுத்தவான